A23A இது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுதான் உலகத்திலேயே இருக்கிற மிகப்பெரிய பனிப்பாறை. அண்டார்டிகா பகுதியில் ஐஸ் ஷெல்ஃபில் இருந்து இந்த பனிப்பாறை தனியாக 1986ஆம் ஆண்டு உடஞ்சி வந்துச்சு. இந்த பனிப்பாறை உடஞ்சப்ப அந்த பகுதியில் ரஷ்யாவோட ஆராய்ச்சி நிலையம் இருந்துச்சு. இந்த பனிப்பாறை உடஞ்சி வந்ததுனால இந்த ரஷ்யாவோட ஆராய்ச்சி நிலையத்தையும் மாற்ற வேண்டிய நிலையும் ஏற்பட்டுச்சு. ஆனால் இந்த பனிப்பாறை கடல் படுக்கையோட சேர்ந்த ஒரு உறைந்த பகுதியாக இருந்ததுனால நகராம அதே இடத்துல இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா இந்த பனிப்பாறை ஒரே இடத்துல இருந்துச்சு. இந்த பனிப்பாறை உருக ஆரம்பிக்கும் போது அந்த சீ ஃப்ளோரில் இருக்கிற அதோட கிரிப் கம்மியாக ஆரம்பிக்கும் போது 2020ஆம் ஆண்டு இந்த பனிப்பாறை திரும்பவும் நகர ஆரம்பிச்சிச்சு. மறுபடியும் ஒரே இடத்துலயே மாட்டிக்கிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷமா ஒரே இடத்துல இருந்த இந்த பனிப்பாறை போன வாரம் நகர்ந்துச்சு அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. உலகத்திலேயே மிகப்பெரிய பனிப்பாறைன்னு சொன்னேன் இல்லையா? எவ்வளோ பெருசுன்னு பார்த்தீங்கன்னா லண்டன் மாதிரியே 2 மடங்கு பெருசா இருக்கு. இந்த பனிப்பாறையோட எடை பார்த்தீங்கன்னா 1 ட்ரில்லியன் டன். இந்த பனிப்பாறை தெற்கு ஜார்ஜியாவோட ஒரு தீவு பகுதியை நோக்கி நகரும்னு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க. சூடான தண்ணீர் பகுதியை நோக்கி நகர்ற கடல் நீர் ஓட்டத்தை பொறுத்து இந்த பனிப்பாறை நகரும் அப்படின்னு விஞ்ஞானிகள் எதிர்பார்க்குறாங்க. இந்த தீவு பக்கத்தில் இந்த பனிப்பாறை வரும்போது அது உடஞ்சி கரையும் அப்படின்னு சொல்றாங்க. ஐஸ் ஷெல்ஃபோட நேச்சுரல் க்ரோத் சைக்கிள்னால தான் 38 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பனிப்பாறை உடஞ்சி வந்ததா சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பனிப்பாறையில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கிறதுனால அது நகர்ந்து வர்றதுனாலையும் அது உடையிறதுனாலையும் நிறைய சத்துக்கள் கடல் நீரில் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பனிப்பாறை நகர்ந்ததுக்கு முன்னாடியும் நகர்ந்ததுக்கு அப்புறமும் எவ்வளவு சத்துக்கள் சேர்ந்துருக்கு அப்படின்றத பற்றியும் ஆராய்ச்சி நடத்திட்டு இருக்காங்க.